Hi, welcome to the squad. This is Logic IO. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து இந்த ஆவரேஜ் ரிலேட்டடான கொஷின் வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஜோஹோ ரவுண்ட் ஒன்ல கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு வாசிச்சிருவா. த பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் ரன்ஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் 30 games வாஸ் 96. ஓகேவா? ஐபிஎல் சீசன் கிரிக்கெட் ரிலேட்டடான கொஷின், நல்லது தான் நினைக்கிறேன். ஸோ 30 கேம்ஸ்க்கு அவரோட ஆவரேஜ் வந்து 96 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹைலைட்ரு, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 96. ஆனால் எத்தனை கேம்ஸில் அப்படின்னா 30 கேம்ஸில். ஹவு மெனி ரன்ஸ் மஸ்ட் ஹீ மேக் இன் ஹிஸ் நெக்ஸ்ட் கேம் ஸோ ஆஸ் டு இன்க்ரீஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஆஃப் ரன்ஸ் பை 12. அதாவது அவர் அடுத்து விளையாட போகிற மேட்ச்சில் எத்தனை ரன் எடுத்தால் அவரோட ஆவரேஜ் வந்து வில் இன்க்ரீஸ் பை 12. அதாவது 96 இருந்து அது என்ன ஆகணும், 108 ஆகணும். 96 108 ஆகணும் அப்படின்னா அவர் எத்தனை ரன் நெக்ஸ்ட் கேமில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ஓரளவு சிம்பிளான கொஷின் தான். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணணும், இல்லைனா வந்து ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஆஃப் 30 கேம்ஸ் இங்கே 36ன்னு போட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் 30 கேம்ஸ் வந்து 96 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி ஆவரேஜ் எடுப்போம், ஆவரேஜ் ஆஃப் ஒரு 5 டேர்ம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 டிவைடட் பை 5 இப்படி போடுவோமா ஆவரேஜு. இதுதான் வந்து நார்மலாக நம்ம ஆவரேஜ் எடுக்க ப்ரொசீஜர். அண்ட் இந்த மாதிரி எடுத்த ஒரு ஆவரேஜை அவங்க வந்து 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்து 30 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்ற சம்மு டிவைடட் பை 30 இஸ் ஈக்குவல் டு 96. அதாவது 30 மேட்ச்சில் அவர் அடித்த ரன்னை டிவைடட் பை அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 30 போட்டால் நமக்கு 96 கிடைக்குது. அப்போ நம்ம 30 மேட்ச்சில் அவர் அடித்த ரன்னோட சம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த சிக்மா எப்படி கண்டுபிடிக்கலாம். சிக்மா வந்து 96 இன்ட்டு 30யா. ஸோ இதுதான் வந்து அவர் 30 மேட்ச்சில், ஆக்சுவலாக இது இப்படிலாம் போடக்கூடாது, ஐஸ் ஈக்குவல் டு 1 to 30 அதெல்லாம் விடுங்களேன். நான் இங்கே சிம்பிளாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, முதல் 30 மேட்ச்சில் அவர் அடித்த ரன்னோட சம் அது வந்து 96 இன்ட்டு 30. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 31st கேமை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஆட் 1 கேம். ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகும், 31 கேம்ஸ் அப்படின்னு ஆகும். அண்ட் இந்த 31st கேமில் அவர் அடிக்கிற ரன்னை நம்ம ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 31st கேமில் அவர் அடிக்கிற ரன்னு ஒய். இதுக்கு முன்னாடி எல்லா கேம்லேயும் அடித்த ரன்னோட சம் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்து வச்சுருக்கோம், 96 இன்ட்டு 30. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 31 போட்டால் அந்த ஆவரேஜ் வந்து நமக்கு 12ஆல் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ 96 ப்ளஸ் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 108. ஸோ இங்கே 108, இங்கே தேவையில்லாதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். சிம்பிள் தான், நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். 31 மேட்சஸோட ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜோட 12 கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜ் வந்து 96, அதோட 12 கூட இருந்தால் 108. ஸோ 31 மேட்சஸோட ஆவரேஜ் வந்து 108 இருக்கணும். அப்போ 31 மேட்சஸோட ஆவரேஜ் ஃபார்முலா என்ன, 31 மேட்ச்சில் அவர் எடுத்த ரன்னோட சம் டிவைடட் பை 31, அதுதானே அந்த ஆவரேஜோட ஃபார்முலா. அப்போ அந்த 31 மேட்சஸில் அவர் அடித்த ரன்னோட சம் எப்படி கண்டுபிடிப்போம், 30 மேட்சஸில் அவர் அடித்த ரன்னோட சம் ப்ளஸ் 31st மேட்ச்சில் அவர் அடித்த ரன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் 31 மேட்சஸில் அவர் அடித்த ரன்னோட சம் கிடச்சிருமா. டிவைடட் பை 31 இஸ் ஈக்குவல் டு 108. இது சிம்பிள் தான். இந்த ஒரே ஒரு லாஜிக்கை புரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆவரேஜ் ப்ராப்ளம் என்ன வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 96 இன்ட்டு 30 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 108 இன்ட்டு 31. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 108 இன்ட்டு 31 மைனஸ் 96 இன்ட்டு 30. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இருக்க பெரிய தலைவலி, இதை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 108 31 1ஆல் இது பண்ணுறோம் அப்படின்னா அது 108 தான் வரும். இங்கே வந்து 8 is 24, ரிமைனிங் 2, 0 வரும், இங்கே 2 அப்படியே போட்டுடலாம், இது 3. ஸோ 8
4 3 3. ஸோ 3 3 4 8 அதுதான் அதோட ப்ராடக்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்காமல் 96 into 3 6 3 சார் 18 ரிமைனிங் 1 9 3 சார் 27 27 + 1 28 288. இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன வருதுன்னு பார்ப்போமா? 3348 மைனஸ் 288. இங்கே 0. இங்கே கடன் வாங்கணும் அப்படின்னா 14. 2 + 4 6. இங்கே வந்து 0 ஆயிரும். இங்கே வந்து கரெக்டாக தப்பாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நம்ம இங்கே வந்து 96 into 30 பண்ணணும். 96 into 3 பண்ணி அந்த 288 அப்படியே போட்டிருக்கேன். இன்னொரு 0 அடிக்கணும். ஏன்னா இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப தெரியுது 3000க்கு மேலே ஆன்சர் வருது. 3000க்கு மேலே ஒருத்தரால் எப்படி ஒரு ரன் அடிக்க முடியும் ஒரு மேட்ச்சில்? ஸோ கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக தப்பாக பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை பண்ணாதீங்க. 3348 2880. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 8 - 0 8. இங்கே 14. 2 + 4 6. இது வந்து என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். 12 ஆகுது. ஸோ 4 அண்ட் இங்கே வந்து 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 468. அப்போ ஒருத்தரால் 468 ரன் மட்டும் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. கணக்கில் ஆன்சர் அப்படி தான் வருது. ஜோஹோ கேட்ட கொஸ்டின் நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஜோஹோவில் கேட்டுக்கோங்க, நமக்கு தெரியாது. ஸோ ஆன்சர் தான் இது, கரெக்டான ஆன்சர் தான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்ட் சிம்பிள் தான். ஆனால் அகெயின் என்னைய மாதிரியே நீங்களும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், இது கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இந்த கொஷின் புரிஞ்சிச்சா? இப்போ இதே மாதிரியே இன்னொரு வேர்டிங்ஸில் இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இதையும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ட்ரை அவுட் கொடுக்குறேன். த பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் ரன்ஸ் ஆஃப் அ பேஸ்பால் பிளேயர். வேர்டிங்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால கிரிக்கெட்லேருந்து நம்ம பேஸ்பாலுக்கு மாறிட்டோம். 25 கேம்ஸ் வந்து 80. 25 கேம்ஸோட ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 80. நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து 25. How many runs must he make in this next game to increase the average by 10? ஸோ அந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும்? அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட் கேம் அப்படிங்கிறப்ப மொத்தமாக 36 கேம். அந்த 26 கேம், ஏன்னா ஆல்ரெடி 25 கேம் ஆடி இருக்காங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட் கேம் ஆட் பண்ணுறோம். ஸோ 26 கேம். அந்த ஆவரேஜ் வந்து 10ஆல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80 + 10 90 கூடணும். அண்ட் இங்கே மேலே என்ன வரப்போகுதுன்னா சம் ஆஃப் 25 கேம்ஸோட அந்த ரன்ஸு ப்ளஸ் கரெக்டாக இந்த ரன்னில் இந்த கேமில் எவ்வளோ ஆடி இருக்காங்கிறது. இந்த சம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் இன்ட்டு 25. இதுதான் வந்து சம்மாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவே இது உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆவரேஜுங்கிறது டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை அந்த எத்தனை கவுண்ட்டோ அதால் டிவைட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஆவரேஜோட அந்த கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறப்ப அதோட சம் வந்து வந்துடும். திஸ் இஸ் ஆப்வியஸ். ஒரு சாதாரண ஒரு 3 எலமெண்ட் ஈக்குவேஷனில் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணீங்களோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ அது அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ 80 × 25 இது வந்து சம் ஆஃப் அந்த 25 மேட்சஸில் அவங்க எடுத்த ரன்னு. ஸோ 80 × 25 ப்ளஸ் இந்த மேட்ச்சில் அவங்க எடுக்க வேண்டிய அந்த ரெக்வயர்டு ரன் வந்து y அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 80 × 25 ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 90 × 26. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 90 × 26 மைனஸ் 80 × 25. பார்க்குறதுக்கெல்லாம் சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் மல்டிப்ளிகேஷனில் கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் 26 9 முதல்ல மல்டிப்ளை பண்ணுறேன். 9 5 are 45, 9 6 are 54, ரிமைனிங் 5, 9 2 are 18, 18 2 3 அண்ட் 0 போட மறந்துடாதீங்க. 2 3 4 0 மைனஸ் 80 × 25. ஸோ 25 × 8 போடவா? 8 5 are 40, ரிமைனிங் 4, 8 2 are 16, 16 + 4 is 20. இதோட ஒரு 0னா 2000. ஸோ 2340 minus 2000 that is equal to 340. ஸோ 340 ரன்ஸ் எடுத்தால் தான் அவரோட ஆவரேஜ் வந்து 10ஆல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான வேரியேஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆவரேஜ் பை 10லாம் நமக்கு வேணாம்.
அதுக்கு பதிலாக ஆவரேஜஸ் இன்க்ரீஸ் பை 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே கொஷின் இதே வேர்டிங்ஸ் தான். 25 கேம்ஸ் ஆடி இருக்காரு. இப்போ அவரோட ஆவரேஜ் வந்து 80 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கேமில் ஆடினதுக்கப்புறம் அவரோட ஆவரேஜ் வந்து 5ஆல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, அதாவது ஆவரேஜ் வந்து 85 ஆகணும் அப்படின்னா எத்தனை ரன் நெக்ஸ்ட் கேமில் ஆடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஸ்டினோட உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா.